மெனோபாஸ் இப்போ எல்லாருமே இது ஓப்பனா பேசுறாங்க, ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதவிடாய், அதாவது டோட்டலாகவே நமக்கு பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மெனோபாஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பொதுவாகவே நம்ம வீட்டில் பெண் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்களெல்லாம் எப்படி பாராட்டி சீராட்டி வளர்க்குறோம். பிறந்ததுலேருந்து அவங்க ரொம்ப நல்லா பேம்பர் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உளுந்துக்களி கொடுக்கறதா இருக்கட்டும், நல்லெண்ணெய் கொடுக்கறதா இருக்கட்டும், முட்டை சாப்பிட்டுன்னு அவ்வளோ பேம்பர் பண்ணுறோம். அவங்க கல்யாணத்துக்கு அவங்க அவ்வளோ நல்லா கவனிக்கிறோம். அவங்க கன்சீவ் ஆனாங்கனாலும் அவ்வளோ நிறைய பராமரிக்கிறோம். ஏன் இன்ஃபேக்ட் அவங்க டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா அவங்கள ரொம்ப ரொம்ப நல்லாவே நம்ம பார்த்துக்குறோம். பட் ஏன் இந்த பீரியட்ஸ் நிற்கும் போது மட்டும் நம்ம பார்க்காம விட்டோம், அந்த ஸ்டேஜில் மட்டும் நம்ம அவங்களை அம்போன்னு விட்டோமோ, அந்த டாப்பிக்கே நம்ம பேசுறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் அப்படி மனசில் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் இந்த மாதவிடாயை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அவசியம் அந்த ஸ்டேஜில் நமக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்மோனல் பில்ஸ் தயவு செய்து எடுக்காதீங்க. கண்டிப்பாக சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பவுடர், இட் இஸ் அ பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் எனி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இது அவசியம் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்.